ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற லைட்டை வச்சு தான் நம்ம ஒரு வீடியோ பண்ண போறோம். ஒருத்தன் கொடுத்தாங்க ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற லைட்டு ஒர்க் ஆகலைன்னு, அதை சரி பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்துக்கலாம். ஹெச்டபிள்யூ பேட்டரி பவுச்சு, இதுக்கு தேவையான ஹெச்டபிள்யூ பேட்டரி பவுச்சு, அப்புறம் அந்த லைட்டு, ஃபிஷ் டேங்க் லைட்டு, இதெல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த இதை பார்க்க போறோம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஹெச்டபிள்யூ பேட்டரியை வச்சு செக் பண்ணி பார்த்தலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ரெட் கலர் ஒயர் எப்பயுமே பிளஸ், பிளாக் அண்ட் ஒயிட் எப்பயுமே மைனஸ். ஓகே, லைட் எரியுது, லைட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அந்த வோல்டேஜ் கன்வெர்ட்டர்ல தான் பிரச்சனையா இருக்கும், அதனால எரியாம இருந்திருக்கும். இதுலயும் ஒரு 3 லைட் மட்டும் எரியலையாட்டுக்குது. கடைசியில உங்களுக்கு காமிக்கிறேன் ஜூமிங்ல. கடைசி 3 லைட் மட்டும் எரியல. ஆரஞ்சுல ஒண்ணு, ப்ளூல ஒண்ணு, ஒயிட்ல ஒண்ணு, இது 3 மட்டும் எரியல. பார்ப்போம். 3 கலர் இருக்குது, 3 கலர்லயும் ஒவ்வொன்று மட்டும் எரியல, என்னன்னு தெரியல. பார்ப்போம். இப்போ ஹெச்டபிள்யூ பேட்டரி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே ஒர்க் ஆகுது. அது 3 மட்டும் எரியல. இப்போ நம்ம அந்த டீப் லைட்டுக்கு எடுத்தோம்ல, அதாவது டீப் லைட்ல இருந்து ஒரு கன்வெர்ட்டர் எடுத்தோம்ல, அந்த கன்வெர்ட்டரை வச்சு நம்ம இதை செட் பண்ண போறோம். ரெட் டு ரெட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம மேல ஐகான்ல வீடியோ தரேன், பாருங்க கண்டிப்பா. இல்லாட்டி எண்டிங்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. டீப் லைட்ல இருந்து இதை எப்படி எடுக்கிறது, டீப் லைட் ஒர்க் ஆகாட்டி அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா சொல்லியிருப்பேன், அதை பாருங்க. இதுலயும் அதே மாதிரி தான். ரெட் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணணும், பிளாக் கலர் ஒயரை பிளாக் கலரோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ்ல இதை கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா, சுவிட்ச் ஆன்ல தான் இருக்குது. மேல சுவிட்ச் ஆன் பண்ணணும். மேல சுவிட்ச் ஆன் பண்றேன். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது. லைட்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. அந்த 3 லைட் மட்டும் எரியல, அது எரியாட்டி பரவாயில்ல. லைட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இந்த கன்வெர்ட்டர் மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு நம்ம இதை லைட்டை சேல் பண்ணிடலாம். ஓகே, லைட்ல எந்த ப்ராப்ளமுமே இல்லை. கரண்ட் பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு இல்லாட்டி அது கேப் மாதிரி போட்டு நம்ம மூடி மட்டும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த இதை ஒயர் கட் ஆகாத அளவுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, கரண்ட் பாஸ் ஆகுது. பாத்தீங்களா, கரண்ட் பாஸ் ஆகாத லைட் தெரியுதா? இப்ப நம்ம பின்னாடி பக்கம் பாக்குறோம். பின்னாடி பக்கம் எந்த இதுவுமே இல்லை. முன்னாடி பக்கம் மட்டும் நம்ம வந்துட்டு அதை சரி பண்ணணும். அதாவது அந்த கரண்ட் பாஸ் ஆகாத வந்துட்டு டேப் சுத்திட்டு இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஹெச்டபிள்யூ பேட்டரியில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தலாம் லாஸ்டா. ஓகே, இந்த பல்புல லைட் கரண்ட் பாஸ் ஆகுதான் பார்த்தேன். பல்புலாம் கரண்ட் பாஸ் ஆகுது. ஒயர் லூஸா இருக்க மாட்டேங்குது, அதனால எரியல. ஓ, மேல ஒயர் லூஸ் ஆயிடுச்சு. ஓகே,
கரண்ட் பாஸ் ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு லைட் அந்த பக்கெட் வச்சுட்டு உங்களுக்கு டெஸ்டர் இந்த பக்கெட்டு காமிக்கிறதுக்காக தான் லைட் அந்த பக்கெட் வச்சிருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். எப்பயுமே நீங்க ஒயர் எடுக்கும்போது சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து எடுக்கும்போது நீங்க அந்த 2 ஒயரையும் அதாவது இப்ப நான் தொட்ட மாதிரி தொட்டு காமிச்சீங்கன்னா அது வந்துட்டு கரண்ட் இருந்தா நம்ம கையில அடிக்காது, இல்லாட்டி அடிச்சிடும் கையிலேயே கரண்ட் அடிக்கும். லைட்டா தான் அடிக்கும். அது கரண்ட் பாதி இருக்கிறதுனால அந்த லைட்ல கொஞ்சம் பாஸ் ஆயிட்டு இருக்கறனால நம்மளுக்கு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு டைம் அடிக்கும். இப்ப நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரி அதாவது பவுச் எடுத்துக்கலாம். ஹெச்டபிள்யூ பேட்டரி பவுச் ரெட் கலர் ஒயரை வந்துட்டு ரெட் கலர்ல எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்துட்டு அதாவது லைட்ல இருந்து வர பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்துட்டு நம்ம அந்த பிளாக் கலர் ஒயர்ல பவுச் பிளாக் கலர் ஒயர்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பேட்டரி போற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். செட் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பேட்டரி அதிகமா தேவைப்படும். அதாவது நைட்ல அதிக நேரம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா. ஆனா கரண்ட்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க எப்ப வேணாமே போட்டுக்குவாங்க. அதாவது போட்டு வச்சுட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். கரண்ட் பில் அவ்வளோக்கும் வராது. ஆனா பேட்டரினா பேட்டரி 20 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். அது மின்ற மாதிரி நம்ம செய்ய முடியுமான்னு பாக்குறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எல்இடி லைட் எடுத்துக்கலாம். அதாவது 5 ரூபா பல்பு மின்டர் லைட் ஒன்று எடுத்தாச்சு. இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். மின்ற மாதிரி எரியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விட்டு விட்டு எரியற மாதிரி அது மாதிரிலாம் பார்க்கலாம். இந்த லைட்டை வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு அந்த சின்னதா இருக்கிற கம்பியில கனெக்ட் பண்ணிட்டு அதே ஒயிட் அண்ட் பிளாக் வந்துட்டு நம்ம அந்த பெருசா இருக்கிற கம்பியில கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் எரியுமான்னு தெரியல. எரிஞ்சா நல்லா இருக்கும், பார்ப்போம். நம்ம ஹெச்டபிள்யூ பேட்டரியில பண்ணும்போது இந்த பல்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கரண்ட்ல கொடுக்கும் போது நம்ம இந்த பல்பு கொடுத்தோம்னா ஃபியூஸ் தான் போகும். 12 வோல்டேஜ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி தரதை கொடுக்குறோம். இருந்தாலும் ஃபீஸ் போயிடும். ஓகே, எரியல. ஓகே, இந்த பல்ப் மட்டும் தான் எரியுது, இது எரியல. ஃபெயில்டு தான். ஃபெயில். அதுல இருந்து இதுக்கு பாஸ் ஆகுமான்னு பார்த்தோம், பாஸ் ஆகல. அதனால இது ஃபெயில்டு தான். இது நீங்க கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லை அப்படி இல்லாட்டி அது தேவையில்ல. நீங்க எப்பயும் கொடுக்குற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ரொம்பவே ஈஸியான ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். நீங்க போடுற லைக் மூலமா நிறைய பேத்துக்கு போய் சேரும். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.